இப்போ வந்து என்கேப்சுலேஷன் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லணும். வேரியபிளும் ஒண்ணா கால் பண்ணிக்கலாம். எப்படி எது 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 கால் பண்ணலான்றது பார்ப்போம். கிரியேட் பண்ணிடுறேன். இல்ல மெத்தட் எழுதிடுறேன். என்ன பண்ணிடுறேன், செல்ஃபி ஏ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பிரைவேட், ரெண்டாவது ஒன்று ப்ரொடெக்ட்.
சரி, சரி, இருக்கட்டும். அப்படியே வந்து ஜஸ்ட் ஓவர் பார்த்துட்டு நான் கிளாஸ் அப்படின்ட்டே போகணும். லேட் ஆயிடுச்சு. அப்படியே ஓவர் மட்டும் சொல்லிடுவேன். ஸோ பிரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்ட்னா மூணு வேரியபிள் இருக்குல்ல, மூணு வேரியபிள்ல வந்து சிங்கிள் அண்டர் ஸ்கோப் வச்சுன்னா ப்ரொடெக்ட். ஸோ டபுள் அண்டர் ஸ்கோப் வச்சா பிரைவேட். ஓகேங்களா? எதுவுமே அண்டர் ஸ்கோப் இல்லாம வெறுமனே பாஸ் பண்ணா பப்ளிக். இப்ப என்னால ப்ரொடெக்டரை என்ன பண்ண முடியும்னா இந்த கிளாஸ்லயும் கால் பண்ண முடியும், அந்த கிளாஸ்லயும் கால் பண்ண முடியும். அவுட் ஆஃப் த கிளாஸ் மாடிஃபைடு derived கிளாஸ் டு நாட் ஆக்சஸ் த ப்ராடக்ட் அவுட் ஆஃப் த கிளாஸ் பாடி. அதாவது கிளாஸ் பாடியை தாண்டி அவுட் ஆஃப் த கிளாஸ் பாடியை தாண்டி வேற இடத்துல பாஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்கேயே என்னால வந்து ப்ரொடக்டரை கால் பண்ண முடியும். ஸோ அப்ப எங்க அவுட் ஆஃப் த கிளாஸ் பாடின்றது பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரே நேம் இருந்ததுன்னா, ப்ரொடக்டரை நான் ஒரே நேம் வச்சு கால் பண்ணனா, இப்ப பப்ளிக் ஒரு நேம் வச்சிருக்கேன், ப்ரொடக்ட் ஒரு நேம் வச்சிருக்கேன். அந்த நேம் வச்சு ஆக்சஸ் பண்றத ப்ரொடெக்ட்ன்னு சொல்லுவாங்க. அவுட் ஆஃப் கிளாஸ் பாடினா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு ப்ரொடெக்டர் வேரியபிள் செட் பண்றேன்னு வச்சுக்கங்க. பிரிண்ட் ஷெல் கமா ஏ. ஓகேவா? இதுக்கு என்ன பண்றேன்னா, சாரி, அப்டேட் ஈக்குவல் டு ப்ரொடக்ட். ஃபைன் பாஸ் பண்றேன். ப்ரொடக்ட் ஃபைன் பாஸ் பண்றேன். இப்ப ரன் ஆகும்போது எனக்கு ரன் ஆகுது. அப்போ ஒரு ப்ரொடக்ட் வேரியபிள் உள்ளேயும் கால் பண்ண முடியுது, வெளியும் கால் பண்ண முடியுது, இன்னொரு ஃபங்க்ஷன் குள்ளேயும் கால் பண்ண முடியுது. அப்புறம் எதுக்கு அவுட் ஆஃப் த கிளாஸ் நாட் கால்னு சொல்றாங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து டேப் வச்சுன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல வியூஸ் இதே பப்ளிக்கா இருந்ததுன்னா, இந்த இடத்துல நீங்க ஆப்ஜெக்ட் வச்சு கால் வச்சீங்கன்னா, என்ன ஆப்ஜெக்ட்ன்றத காட்ட போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 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 இருக்கா? லேட் ஆகுது. உங்க லேப்ல வச்சு பாருங்க. ஸோ இங்க டாட் வச்சு டேப் வச்சீங்கன்னா, பப்ளிக் இருக்கிற எல்லா டேட்டாவும் காட்டும். ஆனா ப்ரொடக்ட் மட்டும் காட்டாது. ப்ரொடக்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் காட்டாது. ஸோ அதுக்காக நான் என்ன என்ன யூஸ் பண்ணுவேன்னா, ப்ரொடக்ட் யூஸ் பண்ணுவேன். ப்ரொடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் வேரியபிளுக்கு மட்டும் இல்ல, மெத்தடுக்கும். மெத்தடையும் ப்ரொடக்ட் பண்ணலாம் நான். வெறும் வேரியபிள வச்சு மட்டும் தான் ப்ரொடக்ட் பண்ண முடியும் அப்படின்றது இல்ல. மெத்தட்ஸையும் ப்ரொடக்ட் பண்ணலாம். மெத்தட்ஸ் எப்படி ப்ரொடக்ட் பண்ணலாம்னா, இந்த இடத்துல டபுள் அண்டர்ஸ்கோர், இந்த இடத்துல டபுள் அண்டர்ஸ்கோப் வச்சு ப்ரொடக்ட் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? பிரைவேட்ட வந்து நான் நேத்தே பார்த்தாச்சு. பிரைவேட் என்னன்னா, இன்னொரு மெத்தடுக்குள்ள கால் பண்ண முடியாது. அத வந்து இங்க வந்து என்னால கால் பண்ண முடியல.
ஓகேவா? ஸோ இது பேஷண்ட் வந்து நார்மலா இருக்கு. இது ஃபினான்சியல் வந்து இதுவா இருக்கு. என்னன்னா பிரைவேட்டா இருக்கு. அந்த பிரைவேட் வேரியபிள்க்கு நான் பாஸ் பண்ணா ஏன்ற ஒரு வேரியபிளே இல்ல இருந்து. ஏன்னா பிரைவேட் வேரியபிள் அவுட் சைட் த கிளாஸ் வந்து கால் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ டவுட்டா இருந்ததுன்னா, ஏன் அவுட் சைட் கிளாஸ்ன்னா, இங்க டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டா என்ன ஆகும்னா பிரைவேட்ன்னு அர்த்தம். ஓகேவா? ஆப்ஜெக்ட் டாட் புரொடெக்ட்ல என்ன பண்றேன்னா, 5ன்னு பாஸ் பண்றேன்.
3 வேரியபிள்ஸ் செட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் பப்ளிக், ரெண்டாவது ஒன் ப்ரொடெக்ட், மூணாவது ஒன் பிரைவேட். 3க்கும் செட் பண்ணிட்டு நான் டிஸ்பிளேல வேல்யூ பார்க்குறேன். பப்ளிக் வேரியபிள், ப்ரொடெக்ட் வேரியபிள், பிரைவேட் வேரியபிள்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன், மெத்தடையும் வந்து ஆக்சஸ் பண்ண பார்க்குறேன். மெத்தடையும் என்ன ஆக்குறேன்னா, ப்ரொடெக்ட் மெத்தடா மாத்துறேன். இன்னொன்னு பிரைவேட் மெத்தடா மாத்துறேன். சரியா? பிரைவேட் மாத்துறேன். மாத்திட்டு என்ன பண்றேன், செல்ஃப் டாட் பிரைவேட் மெத்தடுன்ற மாதிரி இங்க குடுத்துடுறேன். என்ன கால் பண்றேன்னா, செல்ஃப் டாட் செல்ஃப் வச்சு என்ன பண்றேன்னா, இந்த பிரைவேட் மெத்தட கால் பண்றேன். ஆக்சஸ் த பிரைவேட் மெத்தட். ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்கல்ல. அப்போ அந்த மெத்தட இங்க கால் பண்ணேன். கால் பண்ணிட்டு வேரியபிள் பாஸ் பண்றேன். என்னன்னா பப்ளிக் வேல்யூக்கு வந்து பப்ளிக், ப்ரொடெக்ட் வேல்யூக்கு ப்ரொடெக்ட், பிரைவேட் வேல்யூக்கு பிரைவேட்னு சொல்லி கால் பண்ண இது பண்றேன். அனுப்பி விடுறேன். ஸோ இப்போ என்னன்னா, என்னால வந்து ஆப்ஜெக்ட் டாட் பப்ளிக் வேரியபிள்னு போடும்போது எனக்கு வந்து என்னன்னா, பப்ளிக் வேரியபிள் யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உள்ள வந்தாலும் எனக்கு அவுட்புட்டுக்கு பிரச்சனை இல்ல. அப்போ பப்ளிக் வேரியபிள் ஆக்சஸ் ஆகுது. ப்ரொடெக்ட் வேரியபிளும் என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ரொடக்ட்ல இருக்கிற மெத்தட்ஸையும் என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் எதுல மேஜரா நான் சொன்னேன்னா, ப்ரொடக்ட் வேரியபிள எதுல நான் மேஜரா ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன்னா, அந்த டாட் வச்சு பார்க்கும்போது என்னன்னா, இப்போ ஒண்ணுமே இல்ல. பப்ளிக்ல ஒரு வேரியபிள் குடுத்திருக்கேன். ப்ரொடக்ட்ல ஒரு வேரியபிள் குடுத்திருக்கேன். இந்த பப்ளிக் வேரியபிள் என்னன்னா, இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே டேப் வச்சா எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துரும். டேப் வச்சீங்கன்னா மொத்த இன்ஃபர்மேஷனும் வந்துரும். அப்போ இது வந்து பார்த்தன்னா, ப்ராடக்ட்டே கிடையாது. பப்ளிக் தான். நான் டேப் வச்சு எல்லாத்தையும் பார்த்துப்பேன். உள்ள என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்றத பார்த்துப்பேன். இதே ப்ராடக்ட்ல இருந்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் பக்கத்துல டேப் அடிக்கும்போது, என்னால என்ன என்ன பண்ண முடியாதுன்னா, வேரியபிள பார்க்க முடியாது. இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு இங்க ஒர்க் ஆகல. ஒர்க் ஆயிருந்தா அந்த டேப் விஷயம் காமிச்சிருப்பேன். எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்ல ஒர்க் ஆக மாட்டேங்குது. இத பொறுத்தவரைக்கும் என்கேப்சுலேஷன் வந்து ஒரு அன்பினிஷ்ட் மாடல் தான் சொல்லுவாங்க பைத்தான பொறுத்தவரைக்கும். எதுக்கு அன்பினிஷ்ட் மாடல் சொல்றாங்கன்னா,
ஸோ அன்ஃபினிஷ் மாடல் தான். எதுக்கு அன்ஃபினிஷ் மாடல்ன்னு சொல்றேன்னா, எனக்கு பிரைவேட் வேரியபிள வெளிய கால் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். ஒரு பிரைவேட் வேரியபிள் குடுத்தா அத என்னால வெளிய கால் பண்ண முடியாது. ப்ரொடெக்ட்ட கால் பண்ணலாம். பட் மெத்தட்ஸ்லாம் என்னன்றது தெரியாது. பப்ளிக் வந்து எங்க 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 வேணாலும் கால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றேன். எல்லாமே கரெக்ட். சூப்பர். ஆனா பிரைவேட் வேரியபிள ஆ ஒரு சில விஷயம் வச்சு வெளிய எடுத்துன்னு வர முடியும். ஆனா ஜாவாலயோ, பைத்தான்லயோ நாட் பாசிபிள். ஜாவாலயோ, சிலயோ நாட் பாசிபிள். ஆனா வந்து பைத்தான்ல அது பாசிபிள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஹேண்ட்லிங். அதாவது அந்த கிளாஸ் நேம கால் பண்ணிட்டு பிரைவேட் வேரியபிள கால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம். இல்ல கிளாஸ் அந்த பிரைவேட் வேரியபிள் என்னன்னா ஒரு பப்ளிக் மெத்தட்ல கால் பண்ணிட்டு பண்ணலாம். அப்போ எனக்கு என்கேப்சுலேஷன் என்னன்னா ஒரு அரகுற விஷயமா தான். அதாவது ஒரு இன்டர்வியூல கேட்பாங்க. ஊப்ஸ் இஸ் கம்ப்ளீட் ப்ராசஸ் கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகுதா பைத்தான்ல? ஊப்ஸ் இஸ் கம்ப்ளீட் ஒர்க்கிங் ஆன் பைத்தான் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகுதா பைத்தான்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா இம்பாசிபிள். எது எதெல்லாம் ஒர்க் ஆகல, இன்ஹெரிட்டன்ஸ் ஃபுல்லா ஒர்க் ஆகும். சிங்கிள், மல்டிபிள், மல்டி லெவல். ஸோ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஒர்க் ஆகும். மெத்தட் ஓவர்லோடிங்ல அதாவது பாலிமார்பிசம்ல மெத்தட் ஓவர் ரைடிங் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். லோடிங் சப்போர்ட் ஆகாது. என்கேப்சுலேஷன்ல பார்த்தீங்கன்னா பிரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்ட். ஸோ ப்ரொடெக்ட் வந்து பார்த்தோன்னா எனக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, கிளாஸ்க்குள்ளயும், கிளாஸ்க்கு வெளியும் என்னால கால் பண்ணிக்க முடியும். பட் வந்து என்னால மெத்தட்ஸ் ஹைட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம். சேம் வேரியபிள் நேம் குடுக்கும்போது ஆக்சஸ் பண்றதுக்காக ஆ புரொடெக்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். பிரைவேட் வந்து பார்த்தோன்னா, எனக்கு கிளாஸ்க்கு வெளிய கால் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா கிளாஸ்க்கு வெளிய கால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நேம் ஹேண்ட்லிங் யூஸ் நேம் ஹேண்ட்லிங்னா ஆ ஒரு சர்டன் அதாவது ஒரு கிளாஸ ப்ராப்பரா நான் கால் பண்ணாம, ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணாம நேம் ஆங்கிலிங் வச்சு அதாவது அந்த கிளாஸோட ஆ இது வச்சு கால் பண்ணி வெளிய எடுக்கிறது தான் நேம் ஆங்கிலிங். அத யூஸ் பண்ணி என்னால பிரைவேட் வேரியபிள வெளிய எடுத்துன்னு வர முடியும். இல்லன்னா ஒரு நார்மல் பப்ளிக் மெத்தட்ல அத கால் பண்ணிட்டு அந்த வேரியபிள வெளிய எடுத்துன்னு வர முடியும். ஸோ அப்போ வந்து ஒரு பிரைவேட்னா அது ஃபுல்லா எப்படி கால் பண்ணாலும் வராம இருக்கும். பட் பைத்தான பொறுத்தவரைக்கும் அந்த கோட பார்த்து ஒரு கோடிங் பார்த்தாங்கன்னா, அது பிரைவேட் வேரியபிளா இருந்து இதுக்குள்ள போட்டாங்கன்னா, ஈஸியா எடுத்துன்னு வந்து வெளிய எடுத்துன்னு வந்துரலாம். ஸோ அதனால பைத்தான் வந்து ஃபுல் லூப் கம்ப்ளீட்டட் கிடையாது. லூப் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல. ஸோ ஏதோ ஒரு சில பிரச்சனை இருக்கதான் செய்யுது லூப்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ என்னால ப்ராடக்ட் மெத்தட வெளிய கால் பண்ண முடியல. ரைட்டா? ஒரு ப்ராடக்ட் மெத்தட் வந்து வெளிய கால் பண்ணணும்னா கால் பண்ண முடியாது. இது நேம் ஆங்கிலிங் ஒண்ணு. மங்கி பேட்ச் மெத்தட்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதுவும் பிரச்சனை உண்டுங்க. பேட்ச் இது அடிக்கடி ஒரு இன்டர்வியூல கேட்பாங்க. இது கிடைக்காது. நான் இருந்துன்னா கோட் ரெடி பண்றேன். இது ரொம்ப ரேர் இது. ஆனா இது இன்டர்வியூ வந்து கேட்பாங்க. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டே கிரியேட் பண்ணாம கிளாஸ் கால் பண்றது தான் மல்டி பேட்ச்ன்னு சொல்லுவாங்க. சொல்ல ஃபுல்லா இருக்காது. நான் கோட் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் மல்டி பேட்ச். அதாவது எனக்கு வந்து ஃபுல்லா வந்து நான் டைப் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. கிளாஸ் செப்பரேட்.
இருக்கு பாருங்க. சார் சொல்லுங்க. சொல்லுங்க, கேக்குதா? சார் அப்போ பப்ளிக்குமா அந்த ப்ராடக்ட்டுக்கும் ஒரே வித்தியாசம் வந்து டேப் அமுத்துனா ஸோ அது அவ்வளோதானா சார்? அது மட்டும் இல்ல. சோ அதுதான் அங்க மேஜரா. கிளாஸுக்கு வெளிய ஸ்ட்ரக்சர் வச்சு பண்ண முடியாதுன்றத மேஜரா குடுத்துருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, சேம் வேரியபிள். இப்போ செல்ஃப் டாட் ஏ, செல்ஃப் டாட் ஏன்னு 2 வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கங்க. செல்ஃப் டாட் ஏக்கு ஒரு வேரியபிள் பாஸ் பண்றேன். இன்னொரு நேம்ன்ற வேரியபிளுக்கு ஒண்ணு பாஸ் பண்றேன். ஆக்சுவலா ஓவர் ரைடிங் என்ன பண்ணும்? அத வந்து ஸ்டாப் பண்ணிரும். சோ 2க்கும் ஒரே நேம் குடுத்தா ஓவர் ரைட் ஆயி வரும். கரெக்ட்டா? செல்ஃப் ஆமாம் சார். டாட் ஏ, செல்ஃப் டாட் ஆனா வந்து புரொடெக்ட்ல குடுத்தா ஓவர் ரைட் ஆகாது. ஆனா அது ப்ரொடக்ட் வேரியபிளா கன்சிடர் பண்றதுனால எனக்கு ஓவர் ரைட் ஆகாது. அதுவும் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் தான். இது இருக்கு பாருங்க நீங்க. இதுதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கும்போதுலேருந்து தெரியும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்தது அது. அப்படியே அவங்க கிட்ட இருந்து வாங்க. ஸோ இதுல இருக்கு மந்த்லி பேட்ச், பிரைவேட் மெத்தட்னா எப்படி ஆக்சஸ் ஆகும். பேங்க் வச்சுலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபுல் பேங்க் எப்படி பிரைவேட் ப்ரொடெக்ட், பப்ளிக்ல எப்படி வித்ட்ரா பண்றது, அமௌண்ட் கொடுத்தா எப்படி ஒர்க் ஆகும்.